நம்ம எல்லாருமே நம்ம கிச்சனை அழகாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணி ஆன்லைனில் விற்கிற ஆர்கனைசரெல்லாம் வாங்கி வைப்போம். அதுக்கப்புறமா தான் தெரியும் அதை மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணுறதே நமக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். அதனால் நம்ம கிச்சனை சிம்பிளாக வச்சுக்கிட்டா க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. இப்போ என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன மாதிரியான பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் கேபினெட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எந்த பொருள் எங்கே இருந்தால் யூஸ் பண்ண வசதியாக இருக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் இதில் கிடைக்கும். இந்த ஷெல்ஃப் வரணுங்கிறதுக்காகவே ஜன்னலை நகர்த்தி வச்சு பண்ண சொன்னேன். அதே மாதிரி ஸ்டவ் கிட்ட ஜன்னல் வர்ற மாதிரி நான் பண்ணவே இல்லை, தூரமாக தான் நான் ஜன்னல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஜன்னல் கம்பியும் அதே மாதிரி தான், நான் இரும்பில் போடலை. இரும்பில் போட்டால் பெயிண்ட் அடிக்கணும், பெயிண்ட் அடித்தா அதில் எண்ணெய் பிஸ்கு பிடிச்சிச்சின்னாக்கா சுரண்டி எடுக்கிறதே நமக்கு பெரிய டாஸ்காக இருக்கும். அதனால் நான் ஸ்டீலில் போட்டுட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது ஸ்டவ்வுக்கு மேலேயே இருக்கிற கேபினெட்டு. இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சமைக்கும் போது அப்போ என்னென்ன தேவைப்படுமோ அந்த பொருள்களெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். புளி, காஞ்ச மிளகா, சாம்பார் பவுடரு, சில்லி பவுடரு, சர்க்கரை, நெய், இது எல்லாமே எனக்கு இங்கே இருக்கும். எனக்கு சமைக்கும் போது இந்த ஒரு கேபினெட் திறந்தா போதும், இதுலேருந்தே எனக்கு எல்லா பொருளுமே நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். டைல்ஸும் அதே மாதிரி தான், ரொம்ப டிசைன் இல்லாத பிளெயின் ஒயிட் டைல்ஸை தான் நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கார்னர் யூனிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கார்னர் யூனிட் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் மொத்தமே காலியாக தான் இருக்குது. என்னோடய எக்ஸ்ட்ரா சாமானம் மொத்தம் பார்த்திங்கன்னா நான் மேலே ஸ்டோர் ரூம் அதில் வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கனாக்கா நான் அந்த பாக்ஸில் பார்த்திங்கனாக்கா தலைக்கு ஹென்னா போடுற கேப்பு, கைக்கு க்ளவுஸு, டேப்லெட்ஸு, ஸ்டீமரு, இதெல்லாமே நான் இந்த கேபினெட்குள்ளே வச்சுருப்பேன். இப்போ இந்த கேபினெட் பாருங்கள், 3 பாகமாக பிரித்து இருக்கேன். என்கிட்ட என்னென்ன பாக்ஸு எவ்வளோ உயரத்துக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து பண்ண சொன்னேன். மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 kg 1 kg பிடிக்கிற மாதிரி பாக்ஸுகள் வச்சுருக்கேன். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 grams இருக்கிற மாதிரி பாட்டிலுங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் காராமணி, கொள்ளு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரோட ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா பெங்களூர் கிளைமேட்டுக்கு சீக்கிரமாக பூச்சி வச்சிரும், அதனால் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேபினெட்ஸ் பாருங்கள், எல்லா டோரும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இந்த டோர் மட்டும் மேலே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இதில் எல்லா கிளாஸ் ஐட்டமும் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பாச்சும் கெஸ்ட்டு வர்றப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த கிளாஸ் ஐட்டம் மொத்தம் தனியாக 2 கேபினெட் உள்ளே வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து டால் யூனிட் பார்க்கலாம். இது சிங்கிள் டோர் டால் யூனிட்டு. இது நான் எதுக்காக பண்ணேன்னா, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் இது உள்ளே வைக்கிறதுக்காகவே நான் இதை பண்ணேன். மேலே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி பாத்திரம், இட்லி பாத்திரம், கேக் மோல்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா எக் பீட்டர், கெட்டல், ஜூஸர் இதெல்லாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மைக்ரோவை வச்சுருக்கேன். இதுக்கு நான் டோர் பண்ணவே இல்லை. எதுக்காகன்னா ஏரியேஷன் வேணுன்றதுக்காக நான் பண்ணலை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மிக்சிக்கும் கிரைண்டருக்குமே நான் ஒரு தனியாக கேபினெட் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே இன்னொரு டால் யூனிட் இருக்குது. இந்த 2 டால் யூனிட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா செவராக இருந்துச்சு, அதை நான் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கார்னரில் 2 ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நான் அர்ஜென்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இதில் நான் வச்சுப்பேன். இது டபுள் டோர் டால் யூனிட். இதில் 4 பார்ட்டிஷனாக இருக்கும். கீழே 2 ட்ராயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறத பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டவல், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், மைக்ரோ வெசலெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நான் ஷெல்ஃபாக பண்ணாமல் ட்ராயராக பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் ஆஃபீஸ்க்கு, காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸுங்கள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு, டிஷ்யூ பேப்பர், யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். சிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்ல போட்டிருக்கேன். இது ஃபியூச்சரா பிராண்டு. எனக்கு கிரானைட்டில் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் ஸ்டீலில் போட்டேன். சிங்க்கு கீழே ட்ரைனேஜ் எல்லாருமே ஃப்ளோர் லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை.
எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜல்லடையிலேருந்து ஸ்மெல்லு, கரப்பாம்பூச்சி, கொசு எல்லாமே வரும். அதனால் நான் அப்படி கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா சிங்க் கூடவே வந்த பாட்டில் ட்ராப்பு. இது பிளாக் ஆச்சுன்னா கழட்டி ஒரு பக்கெட் வச்சு நானே க்ளீன் பண்ணிப்பேன். ரொம்ப ஈஸி. இது பற்றின ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இது ஆயில் ட்ரே. இதில் சமையல் எண்ணெய், பூஜைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே வச்சுருக்கேன். ஹாபுக்கு கீழே இருக்கிற ட்ராயர்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ராயர்ஸில் ஸ்பூனு, கரண்டி, சிசர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். செகண்ட் ட்ராயரில் சமையலுக்கு தேவையான எல்லா ஸ்டீல் பாத்திரமும் இதில் வச்சுருக்கேன். தேர்ட் ட்ராயரில் கடாய், குக்கர், அடிக்கடி யூஸ் பண்ணுற மிக்சி ஜார் இது எல்லாமே இருக்குது. சமையலுக்கு தேவைப்படுற எல்லா பாத்திரமும் இந்த 3 ட்ராயர்லேயே எனக்கு அடங்கிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுனால சிலிண்டர் எல்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டோம். பைப் மட்டும் வாலில் கொண்டு வந்து ஸ்டவ்வில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கேயே பண்ணிக்கலாம். இங்கே பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த கார்னர் யூனிட் நான் பெருசாக பண்ணதுனால என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ணவும் முடியுது, க்ளீன் பண்ணவும் முடியுது. கார்னர் யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ராயரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டூல்ஸுமே இதில் தான் நான் வச்சுருப்பேன். களி கிண்டுற கொம்பு, மத்து, தாளிப்பு கரண்டி, கத்தி இது எல்லாமே இதில் இருக்கும். செகண்ட் ட்ராயரில் ஒரு பக்கத்தில் ஜூஸ் ஃபில்டரும் மாவு ஜல்லடையும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 மசாலா பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் வெஜ்ஜுக்கு தேவையான மசாலாவும் இன்னொரு பாக்ஸில் நான்வெஜ்ஜுக்கு தேவையான மசாலாவும் வச்சுருக்கேன். நம்ம சமையல் பண்ணும்போது எல்லா மசாலா பாக்ஸையும் திறந்து எடுக்காமல் இந்த 2 பாக்ஸ் திறந்தாலே போதும், சமையலுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம். தேர்ட் ட்ராயரில் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அப்பளம், சாம்பார் பவுடர் இது எல்லாமே வச்சுருக்கேன். கடைசியாக 2 ட்ராயர் இருக்குது. அதில் ஒரு ட்ராயரில் பார்த்தீங்கன்னா கிளாஸு, காஃபி கப்பும் வச்சுருக்கேன். இன்னொரு ட்ராயரில் எல்லாமே பிளேட்ஸ் தான். இதில் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்திரத்து மேலே மூடுற பிளேட்ஸும், இன்னொரு ஸ்டாண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பிளேட்டும் இருக்குது. உங்ககிட்ட இன்னும் நிறைய பிளேட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ராயரை பெருசு பண்ணி அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டாண்டும் உள்ளே வச்சு பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எலிகா பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். நான் கிளாஸ் ஸ்டவ் வாங்கலை, எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பிடிச்சிது. அது இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. சும்மா சோப் போட்டு தேய்ச்சிட்டு ஸ்பாஞ்சில் வைப் பண்ணாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடுது. இதில் 2 விதமான பர்னர் இருக்குது. ஒன்று இந்தியன் பர்னர், இன்னொன்று இட்டாலியன் பர்னர். நான் வாங்கியிருக்கிறது இந்தியன் பர்னர் தான். இந்த பர்னரில் தான் கேஸும் அதிகமாக சேவ் ஆகும், சமையலும் சீக்கிரம் ஆகும். சிம்னியும் நான் எலிகா பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது நான் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கினேன், எப்படி வாஷ் பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத பற்றி தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். எப்போவுமே நம்ம வீட்டை நீட்டாக சுத்தமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு சில வேலையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. டெய்லி எந்திரிச்சு வந்தால் அவங்க அந்த வேலையை பார்க்கணும். ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும்.